விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எந்த காரியங்களானாலும் அவைகளிலே மேற்கொள்ளப்படுவோம், அவைகளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம், அவைகளிலே என் தேவன் நீர் கூட இருந்து நடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் போக்கள் வரத்தில் எங்கள் பாதைகளிலே நீர் கூட இருந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, பரிசுத்தத்துக்குள் நடத்தி, கிருபைக்குள் நடத்தி, பலவீனங்களை மாற்றி பலத்துக்குள் நடத்தி, தைரியத்துக்குள் நடத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தோற்று போன எல்லா இடத்திலும் வெற்றிக்குள் நடத்தி உம்முடைய கிருபையினால எங்களை மூடி மறைக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் தாங்கி நடத்தட்டும். பாடல்களிலே, துதிகளிலே, ஆராதனைகளிலே ஆண்டவரே, கர்த்தவே சங்கீத பகுதிகளிலே, உம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா விண்ணப்பங்களிலே உம்முடைய வல்லமை இறங்கி மகிமையான காரியத்தை செய்து அற்புதமாய் நடத்துவதற்கு உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை மாற்றி நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற எப்படிப்பட்ட தடைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் கொண்டு வந்து முற்றுமுடியை பாதுகாத்து கொண்டு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமூகம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள்ளே நம்ம நடத்துவார்கள். இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்னு சங்கீதக்காரனாகிய தாவீது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. நம்மளும் இந்த நேரத்தில் தேவனை நோக்கி சொல்லுவோம், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்ப்பா. உம்மை தேடி வருகிற யாவரும் வெக்கமடைய விடாதபடி தேவன் நீர் பாதுகாத்து கொள்கிறீர் என்று சொல்லி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சொல்லி ஒரு பாடலை கூட பாடுவோம். சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் சொந்தமானான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை ஆராதி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர். சொல்லுவோமா? சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர். சொல்லுவா, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சொல்லுவோமா? இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன். சொல்லுவோமா? பெற்று கொண்டேன். இயேசுதான், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவார், ஓ சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சொல்லுவோம், உம்மை தேடி வரும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குகிறதுன்னு சொல்லுவோம். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர்
என் எஜமானன் சாவை வென்றவர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பெயரை எழுதி இருக்கிறார், எழுதிவிட்டார். சொல்லுவோமா? என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லவர் எஜமானன் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். சொல்லுவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றிடுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு. சொல்லுவோமா? சீக்கிரமா அவர் வருகிறவர். ஜீவிக்கிறார். ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர். சொல்லுவோம். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இயேசுதான் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர். இயேசுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தோடு சொல்லுவோம். அவர் மாத்திரமே. இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சொல்லுவோம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சொல்லுவோமா? இது அதிசயம், ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். ஆமென். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஒரு விசை கூட சொல்லுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சர்வ வல்லவர் என் சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 9 மாதங்களை தேவன் காண செய்திருக்கிறார். கிருபையான காலங்களாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கூட இன்னொரு பாடலை பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கூட பாடுவோம். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தாலும் இயேசப்பா உம்முடைய இடத்துல நான் வாழ்கிற ஒரு நாள் எனக்கு நல்லது என்று சொல்லி இந்த பாடலை கூட சேர்ந்து பாடும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது. சொல்லுவோமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு உள்ளத்தில் நான் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது. சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. பல
கோடி வார்த்தைகள் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும். சொல்லுவோமா? அப்பா, பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே பேசும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையிலே அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு. சொல்லுவோமா? நீரின்றி வாழ்வது அம்மாவே, தகப்பனே, நினைவின்றி மகிழ்வேது. ஓ ஜீசஸ், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை. சொல்லுவோமா? கல்லுக்குள் தேரையை. ஓ ஜீசஸ், உமையன்றி அணுவேது. சொல்லுவோமா? அப்பா, உமையன்றி அணுவேது. ஆமென். துணையின்றி உயிர் வாழ. உணர்ந்து பாடுவோமா? துணையின்றி உயிர் வாழ. சொல்லுவோம் நல்லா. நீரின்றி வாழ்வேது அப்பா, உன்னின்றி மகிழ்வேது தேவா. ஓ நீரின்றி வாழ்வேது நினைவின்றி. சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி. ஆமே, எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம். துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால். ஓ ஆயிரம் ஆண்டுகள். சொல்லுவோமா? ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி. யாராலும் செய்ய முடியாத அதிசயத்தை எனக்காய் நீ செய்கிறீர் இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. சொல்லுவோம்? கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை. அப்பா, ஓ கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை. சொல்லுவோமா? உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ. ஆமென். துணையின்றி உயிர் வாழ. சொல்லுவோமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது. ஆமென். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நான் பாடும்போது என் உதடு எம்மீறித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுவோமா? நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து. ஆமென். என்னை மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. சொல்லுவோமா? நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல். தகப்பனே, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. சொல்லுவோமா? அப்பா, உம்
தகப்பனே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுவோமா, நாள்தோறும் எனக்கு நீர் கட்டளையிட்டதை நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். ஆமே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன் என் தகப்பனே நம்பிக்கை. சொல்லுவோமா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அக்களித்து அகமாகிலோ. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீரானே. சொல்லுவோமா தகப்பனே, எப்போதும் நான் தேடும் கண்மலை என் புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீரானே. ஐயா, புகலிடமோ என் காப்பகமோ எல்லாம் சிக்கலரவோ. நாள்தோறும் உம்மை துதி. நல்ல கரங்களை தட்டி தேவனை நோக்கி சொல்லுவோமா, இடைவிடாது உம்மை ஆராதிப்பேனப்பா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஓ ஜீசஸ், நம்பிக்கையோடு இன்னொரு இசை சொல்லுவோமா, நாள்தோறும் ஓய் வாசிக்கலரவோ நம்பிக்கை. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றி. சொல்லுவோமா, என் எண்ணங்கள் அப்பா, மனிதரால் முடியாத காரியத்தை தேவன் என் வாழ்வில் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஓ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா, நான் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா, நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் தகப்பனே நன்றி ராஜா. சொல்லுவோமா, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை நீ சூழ்ந்திருக்கிறீர் தகப்பனே. முன்னும் பின்னும் ஓரி வாசிக்கலரவா சுற்றி என்னை. சொல்லுவோமா, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், தேவன் பற்றி பிடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் பிடித்த அந்த கரத்தை தேவன் இன்றளவும் விடவில்லை. ஓ, சத்தமாய் சொல்லுவோம், நன்றி ராஜா. ஓ வாசிக்கலரவோ இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. ஓ கலரவோ நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி, நன்றி தகப்பனே. என்னை கண்டீரே. சொல்லுவோமா, எல்ரோயி 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 என்னை கண்டீரே. சொல்லுவோமா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் முழு பல
தந்தீரே. ஓரியா கலரவோ ஏகோவா ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சொல்லுவோம் சுகம் தந்தீரே. ஓரி போஷி கலரவோ. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவன் செய்த அற்புதங்களுக்காக உள்ளத்தோடு நீர் எனக்காய் செய்த காரியங்கள் அப்பா எண்ணி முடியாதவை. நீர் எனக்காய் செய்த காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் எண்ணி முடியாதவை. ஒரு போஷி கலரவோ ஒரு யாக்கரதிலிரிபிஷியா கலரவோ. நல்ல கரங்களை தட்டி ஒரு யாதரவோ ஷியா கலரவோ. அப்பா நீர் எனக்காய் வழக்காடுகிற தேவன். அப்பா என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிற தேவன். ஒரு லிரிபிஷி கலரவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோமா என்னை கண்டி தகப்பனே நீர் என்னை கண்டி நீர் என்னை கண்டி என்னை கண்டீரே. நன்றி ஐயா என்னை கண்டீரே. சொல்லுவோமா அப்பா என் ஆபத்தில் நீர் என்னை கண்டீர். அப்பா என் துக்க வேளையில் நீர் என்னை கண்டீர். என்னை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறீர். ஓரி போஷி கலரவோ ஓரி நிறுவி கரதளரவோ ஓரியா கலரம். ஆமென் ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. சொல்லுவோமா நல்ல சத்தமா ஒரு யாஷி கலரளரவோ. ஆராதனை 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 கலரவோ. நல்ல கரங்களை தட்டி தேவன் செய்த நன்மைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஒரு யாஷி கலரவோ ஓதியா கரலரவோ ஷியாதலரவோ. அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே தகப்பனே அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். அப்பா உம்மை மாத்திரமே தேடுகிறேன். நீர் எனக்காய் கட்டளையிட்டதே தேவனே நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததே அப்பா நன்றி செலுத்துகிறேன். ஒரு லிரிபி ஷிகலரவு ஓதியா கரரதி லிரிபி ஒரு லிரிபி ஷியா கலரவு. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஓ ராவா வா 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 ஷிகலரவு ஒரு லிரிபி ஷிக்ரியா தலரலரவு. அப்பா நீர் என்னை கண்டவரே. ஓ ராதரா லிரிபி ஒரு லிரிபி ஷிகலரவா. என்னை விசாரிக்கிற தேவன் என்னை ஆற்றி தேற்றுகிற தேவன். ஓ ராபா பா 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 ஷிகலரவா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஒரு லிரிபி ஷிகலரவா ஓதிரி லிரிபி ஒரு யா கலரலரவா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவனிடத்தில் நன்றி செலுத்தலாமா. அப்பா நீர் என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறீர். அப்பா நீர் பிடித்த கரத்தை இன்று வரை விடல ஆண்டவரே. நீர் அன்று பிடித்த என்னோட கரத்தை இதுவரைக்கும் விடல. நீர் ஆண்டவரே என்னை ஆற்றி தேற்றி நடத்துகிறீர். ஒரு பாஷி கலரலரபோ ஒரு யாதலரபோ ஒரு லிரிபிஷியாதலரபோ கிரியாதலரபோ. நல்ல தேவனை நோக்கி ஆராதனை செய்வோம். ஒரு யாஷி கலரபோ. தேவனே நீர் அன்று பிடித்த கரத்தை இன்று வரை விடலப்பா இன்று வரை விடல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தேவன் அன்று பிடித்த கரத்தை இதுவரை விடல. ஒரு பாஷி கலரபோ ஒரு லிரிபிஷி கலரபோ. ஒரு விசை கூட தேவனை நோக்கி சொல்லுவோமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனே உம்முடைய கிருபை என்னை விட்டு என்று விலகாம இருக்கிறதப்பா. என்னை விட்டு என்றும் விலகாததா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த 9 மாத காலங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இருக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி தேவையானவைகளை சந்தித்து ஒரு ஆபாஷிக்கலரவும் அவருடைய கிருபை அவருடைய பிரசனம் நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஒரு ஆபாஷிக்கலரவோ ஓதியா கரலர
லிரிபி ஒரு லிரிபி ஷிக்கலரவா ஒரு யாக்கலரவோ தியாக்கலரவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு லிரிபி ஷிக்கலரவா. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என்ன விலகல. ஒரு லிரி ஷிக்கரதி லிரிபி ஓ தியாக்கரரவோ ஷியாத்தலரலர ஒரு லிரிபி கிரியாத்தலர இவோக்கரலரபா ஒரு பி ஷிக்கலரலர. அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே, ஒரு விசை கூட எழுந்து நின்று தேவனை நோக்கி சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு என்று விலகலப்பா. தேவரீர் நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவரீர் நீர் என்னுடைய தேவன். நீர் என்னை பிடித்த அந்த நாளிலிருந்து இன்று வரை என்னை விட்டு விலகலப்பா. அப்பா, நீர் எனக்காய் ஏற்படுத்தினவை எல்லாம் தேவனே தவறாமல் எனக்கு கிடைக்கிறது. தேவனே எனக்கு தவறாமல் கிடைக்கிறது. மனுஷரால் கூடாததுதா தேவனே உம்முடைய வார்த்தை. அப்பா, உம்முடைய கரம் அப்பா என்னுடைய காத்திருப்புக்கு ஆண்டவரே என்னுடைய காத்திருப்புக்கு பலனாய் நிற்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய காத்திருப்புக்கு உம்முடைய வார்த்தை மட்டுமே பலமாய் நிற்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மட்டுமே பலமாய் நிற்கிறது. அப்பா, உம்முடைய சமூகத்தில் நான் இருப்பதே மேன்மைன்னு எத்தனை பேர் உணர்கிறோம்? தேவனே, உம்முடைய சமூகத்தில் நான் இருக்கிறதே மேன்மை. எல்லாரும் ஒரு விஷயம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறதே மேன்மை தகப்பன். உம்முடைய சமூகத்தில் நான் இருக்கிறதே மேன்மை. அப்பா, இந்த உலகத்தில் எதை நான் பெற்றாலும் அதுக்கு ஈடாகாது. அப்பா, அதற்கு ஈடாகாது. எனக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லுவோமா? தேவனை நோக்கி, எனக்காக அனைத்தையும் நீ செய்து முடிக்கிறவர். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் தகப்பனே உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுவோமா? ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை மாத்திரமே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே செய்து சொல்லுமா? நான் எடுத்த காரியத்தில் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து சொல்லுவோமா? என் பாரங்கள் அப்பா அனைத்தையும் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுவோமாப்பா? எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பேன். இறக்கி வைத்தே. ஏசையா ஏசையா மாத்திரமே இரக்கமும் உருக்கமும் நீடிய
சொல்ல முடியும். அப்பா என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, மீட்டவரே, வாயை திறந்து எல்லாரும் சொல்லுவோமா, மீட்டவரே, என்னை மீட்டவரே, தகப்பனே என்னை சொல்லுவோமா. ஏசையா கரங்களை உயர்த்தி, ஏசையா தேவனை நோக்கி, உம்மைதானே தகப்பனே, உம்மை மாத்திரமே என் முன்னே வைத்திருக்கிறேன். அப்பா எனக்கான காரியத்தை நீர் காண்கிறேன். உம்மை என் முன்னே சொல்லுவோமா. ஏசையா ஏசையா ஓரா வாசி கலரவோ தகப்பனே சத்தமாய் சொல்லுவோம். ஏசையா ஏசையா அந்த சத்தம் உயரட்டும் தேவனை நோக்கி. அப்பா என் முன்னே வேற யாரும் இல்ல, வேற எதுவும் இல்ல, நீர் மாத்திரம்தான். இன்னொரு விஷயம் சொல்லுவோமா. ஏசையா ஏசையா உம்மை மாத்திரமே என் முன்னே நேரத்தை உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நேரத்தை உள்ளே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே சொல்லுவோமா தகப்பனே, உம்மன்பொன்றே சொல்லுவோம். பிரசன்னா 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 தேவ பிரசன்னா 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 தேவ சொல்லுவோமா. பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சிறப்படுத்தும் துணையாளரே, சிறப்படுத்தும் துணையாளரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி அப்படி ஆண்டுட்டு சொல்லுவோமா. என்னை இன்னும் சீர்படுத்துவதற்கு நான் கொடுக்கிறேன், இன்னும் என்னை சீர்படுத்துவதற்கு ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நெல் மணி நம்ம சாப்பிடுவதற்கு முன்பதாக பல விதங்களில் அது கழுவப்படுகிறது. அறுவடை செய்து எடுத்து களத்துக்கு கொண்டு வந்து அதை வீட்டுக்கு கொண்டு சென்றதுக்கு பின்பு அது கழுவப்பட்டு வேக வைக்கப்படுகிறது. அது வேக வைத்ததுக்கு பின்பு அது உலர்த்தப்பட்டு மிஷின்ல கொடுத்து அரைத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்பு நம்ம அப்படியே அதை சமைப்பதில்லை. அதை திரும்பவும் ஒரு முறை, சில அரிசிகள் பல முறை அது கழுவப்பட வேண்டியது இருக்கு. ஒரு சில அரிசி ஒரு முறை கழுவிட்டு உலையில போட்டுடலாம். ஆனால் ஒரு சில அரிசிகளை 2-3 முறை கழுவ வேண்டும். காரணம், சில அரிசிகள் புழு பிடித்திருக்கும், சில அரிசிகளிலே ஸ்மெல் வரும்,
சில அரிசிகளிலே அழுக்கு இருக்கும், சில அரிசிகளிலே தவிடு இருக்கும். இந்த அரிசிகள் எல்லாம் ஒரு முறை கழுவ வேண்டியது ஒரு முறையும், பல முறை கழுவ வேண்டியது பல முறையும் கழுவி அதற்கு பின்பு உலையில போட்டு சாதம் வெந்ததுக்கு பின்பு அதிலே சில கழிவுகள் இருக்கிறது, அது வடிக்கப்படுகிறது. அதற்கு பின்புதான் நம்ம உணவாய் சாப்பிடுகிறோம். அதே போலதான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுவதற்கு பலமுறை சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நான் சுத்திகரித்து கட்ட ஆயிற்று என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. பல விதங்களிலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுல முக்கியமானது தான் தேவ சமூகத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை இன்றைக்கு சுத்திகரித்து உம்முடைய சித்தத்தின் பேரில் என்னை நடத்தும் ஆண்டவரே. யாருக்கு சொல்ல முடியும்? நீங்க விரும்புகிற பிரகாரம் என்னை சுத்திகரித்து, நீங்க விரும்புகிற பிரகாரம் என்னை சுத்திகரித்து உங்க கையில இருக்கிற பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. உங்க கையில இருக்கிற பாத்திரமாய் மாற்றுங்க. உலக பார்க்கிற விதமாய் நீங்க என்னை பார்க்கிற தேவன் அல்ல. உலகம் கர்த்தாவே என்னை குறித்து கவனிக்கிற விதமாய் நீர் கவனிக்கிற தேவன் அல்ல. என்னை குறித்து மகிமையான காரியங்களை வசனிக்கும்படிக்கு நீர் எல்லை குறித்து கவனிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சுத்திகரிக்கப்படணும். இன்றைக்கு நான் திருவிருந்து பாத்திரத்தை ஆண்டவரே என் கையில வாங்கணும். அந்த திருவிருந்தை நான் பருகணும், அந்த திருவிருந்தை நான் உட்கொள்ளணும். அதுக்கு என்ன ஒரு விஷயம், இந்த நேரத்துல நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு நீங்க தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபலதரப ஷபலபரப யுரஹலதரதி அந்தரபடரப. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் உகந்ததாக்கிடுமே. அப்படியே கர்த்தரிடத்துல சொல்லுவோமா? வெறுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமில்லை. அன்பின் ரட்சகா, நீர் எனக்குள்ளே வாரும். என்னிலே வல்லமை பலன் ஒன்றுமில்லை. வெறுமையா என்னை தாழ்த்துகிறேன். எனக்குள்ளே நீர் வந்து எனக்குள்ளே நீர் விடுதலை தந்து, எனக்குள்ள ஒரு உயிர்மீச்சை தந்து, எனக்குள்ள ஒரு வெளிப்பாடுகளை தந்து, எனக்குள்ள ஒரு புதிய பலனை தந்து உமக்குள்ளே நிற்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க எனக்குள்ள வந்து, நீங்க எனக்குள்ள வந்து, நீங்க எனக்குள்ள வந்து உங்க குணநலன்களை எனக்குள்ளே தந்து உமக்காக பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்காய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இந்த மாதத்துல நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. அதுக்கு உங்க சுத்திகரிப்பு எனக்கு தேவை. உங்க சுத்திகரிப்பு எனக்கு தேவை. உங்க சுத்திகரிப்பு எனக்கு தேவை. ஈசோப்பினால் கழுவும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறது போல இந்த நேரத்தில் ஒரு பலதரப சந்தரதி அந்தரபடரபா. அல்லேலூயா, 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 ஆமென். மகா இரக்கமுள்ள எங்கள் தெய்வமே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின நல்ல பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்களிலே, துதியிலே, ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட உறவாடின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு இந்த கரங்களில் கொடுக்கிறோம். நீரை மகிமைப்பட்ட ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.